சம்சாரம் அது மின்சாரம் சீனை பார்க்கணும்னு ஆரம்பிச்சா மொத்த படத்தையும் பார்த்து தான் எழுந்தோம் அப்படிங்கிற மாதிரி சில சொல்லியிருந்தாங்க. சந்தோஷமா தான் இருந்தது. இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. ஒரு சீனை பார்க்க ஆரம்பிச்சா மொத்த படத்தையும் பார்த்து தான் நம்ம எழுந்துப்போம். துப்பாக்கியும் அதே மாதிரி ஒரு படம். போன எபிசோட்ல அந்த சீனை பத்தி டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான சீன்ஸா அந்த காலகட்டத்தில் வந்த படங்களுடைய சீன்ஸாவே சஜஷன்ஸ் வர ஆரம்பிச்சுதா, திருமணமே அதே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெரைட்டி காமிக்கலான்னு இந்த 80s தாண்டி வந்து இந்த துப்பாக்கி. இயக்குனர் ஏஆர் முருகதாஸோட கெரியர்லயும் சரி, ஆக்டர் விஜயோட கெரியர்லயும் சரி, இந்த துப்பாக்கி ஒரு லேண்ட்மார்க் படம். ஃபர்ஸ்ட் 100 கோடி கலெக்ஷன் வந்த படம் அப்படின்ற மாதிரி இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கணக்கையெல்லாம் விட்டுருங்க. அந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா கௌதம் மேனனால மட்டும்தான் இப்படியான படங்கள்லாம் எடுக்க முடியும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருந்தேன். ஏன்னா காக்க வேட்டையாட விளையாடு படங்கள்லாம் அவர் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த படம் தியேட்டர்ல எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தமிழன அகராதிக்குள்ள கொண்டு வந்த பெருமை இந்த படத்தையே சாரும். ஸோ இந்த படத்துடைய அந்த விஷுவல்ஸ், ஸ்டோரி டெல்லிங், இந்த திரைக்கதை எழுதப்பட்ட விதம், ஹீரோ கேரக்டர் எழுதி இந்த விதம், படத்துடைய பேசிங், எடிட்டிங்னு எல்லாம் பார்க்கும்போது அதுல ஒரு பிரிசிஷன் ரொம்ப தெரியும். இன்ஃபேக்ட் துப்பாக்கின்னு சொன்னாலே அந்த படத்துடைய பெர்ஃபெக்ஷனும் அந்த துல்லியமும் தான் என் மைண்ட்ல எப்பயுமே வந்துட்டு போகும். இந்த படத்துடைய ஒட்டுமொத்த குவாலிட்டிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு சாம்பிள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷூட் அவுட் சீனை சொல்லலாம். இந்த ஷூட் அவுட் சீன் எப்படி செட் பண்ணப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹீரோ ஜெகதீஷ் ஒரு ஆர்மி ஆஃபீஸர். முதல் சீன்லயே அவருடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் என்ன அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி தான் ஃபைட்டிங்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்லாம் வரும். பட் அதை தாண்டி அவர் ஒரு டிஐஏ ஸ்பெஷலிஸ்ட், அதாவது டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஸ்பெஷலிஸ்ட். அதை லேட்டரா ஒரு சீன்ல தான் அவர் ரிவீலே பண்ணுவாரு. பட் அதை சொல்றதுக்கு முன்னாடியே அந்த கேரக்டர் எவ்வளவு ஸ்மார்ட்டுங்கிறத காமிக்கணும் இல்லையா? அதுக்கு சரியான சீன்ஸா பிளேஸ் பண்ணிருப்பாரு இயக்குனர் ஏஆர் முருகதாஸ். பஸ்ல பாம்பு வச்ச டெரரிஸ்ட பிடிச்சி வைக்கிறது, அவருக்கு ஹெல்ப் பண்ண அந்த உள்ளூர் போலீஸை கன்ஃபரன்ட் பண்றது, இந்த டெரரிஸ்டோட பிளான் என்னன்றத பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு டிபிக்கலான தமிழ் சினிமா ஆக்ஷன் ஹீரோ மட்டும் இல்லாம செம்ம இன்டெலிஜென்ட்டான ஸ்கில்ஃபுல்லான ஒரு கேரக்டரா எழுதப்பட்டிருக்கும். ஆனா வில்லனுக்கு இந்த படத்துல பெரிய பில்டப் போடலாம் அறிமுகம் இருக்காது. ரொம்ப சிம்பிளா தான் அவரை கதைக்குள்ள கொண்டு வருவாங்க. இருக்கிற இடத்துலயே ஒரு பெரிய பாம் பிளாஸ்டா ஆர்கஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஆளுங்கிற மாதிரி காமிச்சிட்டு அவரோட நெட்வொர்க் பெருசுன்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அண்ட் வில்லனுடைய பிளான் மும்பைல 12 இடங்கள்ல அட்டாக். அதை ஆக்சுவலா ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா அந்த அட்டாக் எப்படி நடக்கும், யாரால நடக்கும், அதை ஹீரோ எப்படி தடுப்பாரு, இதுதான் பிளே. ஸோ இந்த பிளேவை ஜஸ்ட் ஒரு 6 to 7 minutes ஆர் 7 to 8 minutesக்குள்ள ஒரு மைக்ரோ செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம, அந்த டென்ஷன் குறையாம, பரபரப்பா, சாட்டிஸ்ஃபைங்கா, என்டர்டெய்னிங்கா நரேட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்னு காட்டியிருக்காரு இயக்குனர் ஏஆர் முருகதாஸ். இந்த சீன் எப்படி ஆரம்பமாகுது? கூட ஒர்க் பண்ண கொலீக், ஆர்மி கொலீக் கூட கல்யாணத்துக்கு ஹீரோ ஜெகதீஷ் போறாரு. அங்க மத்த ஆர்மி கொலீக்ஸும் வந்திருக்காங்கல்ல. இதுவே ஒரு கன்வீனியன்டான ரைட்டிங் தான். இன்ஃபேக்ட் இந்த 12 பேர் அப்படின்னு டிசைட் பண்ணதே தன்னுடைய கன்வீனியன்ஸுக்காக தான் பண்ணேன்ற மாதிரி ஏஆர் முருகதாஸ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஏன்னா எடிட்ல ஸ்பிளிட் ஸ்கிரீனா பார்க்கும்போது 4 பிரிச்சு பார்க்கறதா ஈக்குவலா இருக்கும். 14 15 வச்சா அதை கரெக்டா ஈக்குவலா பிரிக்க முடியாது, ஆடா தெரியும். அதான் நான் 12 வச்சேன் அப்படின்னு ஏஆர் முருகதாஸ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு நல்ல ரைடர், நல்ல டைரக்டருக்கு அழகு என்ன, ரொம்ப ஆப்வியஸா தெரியிற விஷயங்களை ஆப்வியஸா இல்லாம ரொம்ப ஆர்கானிக்கா கதைக்குள்ள வரா மாதிரி ஆடியன்ஸை நம்ப வைக்கணும். அப்படி நம்ப வச்சதுனால தான் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மாண்டேஜஸா இருக்கு. ஏன் ஆல் டைம் பெஸ்ட் கூட சொல்லலாம். நம்மளுடைய ஷோ பேர் சீனை பாருங்க ஜி தான். ஆனா இதை ஒரே ஒரு சீன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கிரீன் ரேட்டிங் விதிப்படி லொகேஷன் மாறிச்சுனாலே சீன் நம்பர் மாறிடும். அப்படி பார்க்கும்போது இது நிறைய இடங்கள்ல நடக்கிற ஆக்ஷனை சைமல்டேனியஸா காட்டுற, சென்ட்ரலைஸ்டா ஒரே மூட்ல கொண்டு போற நிறைய சின்ன சின்ன சீன்ஸ் சேர்ந்த ஒரு மெகா சீன் அல்லது சீக்வன்ஸ். அதனால தான் நான் ஆக்ஷன் மாண்டேஜ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணேன். இந்த சீன்ல ஹீரோ கூட இருக்கிற அந்த மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி ரெடி ஆகுறாங்களோ அதே மாதிரி மூட்ல தான் ஆடியன்ஸையும் ரெடி பண்றாரு இயக்குனர். முதல்ல ஹீரோ சொல்லுவார், நம்ம ஒரு சின்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னு. மத்தவங்களும் ஜாலியா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாரையும் டெம்போ டிராவலர்ல தன்னுடைய வீட்டுக்கிட்ட கூட்டு போவாரு. அப்பதான் இது ஒரு சீரியஸான கேம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாரு. ஆக்சுவலா இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ற, எக்ஸ்பிளைன் பண்ற காட்சிகளெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காரு. கத்தியில அந்த காயின் ஃபைட் சீன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஆனா அது ஒரிஜினல் ஐடியா இல்லைங்கிறதுனால என்னுடைய ஓட்டு இந்த சீனுக்கு தான். ஆல்ரெடி அந்த தீவிரவாதிக்கு மயக்கம் தெளியறதுக்காக மருந்தெல்லாம் போட்டு வந்திருப்பாரு. அவன் வெளியில வருவான் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனும் அதே மாதிரி வெளில வருவான். ஸோ அவன் வெளில வருவான், நம்ம எல்லாரும் அவனை ஃபாலோ பண்றோம். அவன் ஒருத்தனை மீட் பண்ணுவான். அங்க நம்ம 6 பேரா பிரிவோம். தென் 3 பேரா பிரிவோம். இதே மாதிரி ஸ்பிளிட் ஆகி 12 பேருக்கு 12 பேர் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சூப்பர் ஹுக்கோட தான் இந்த ஆக்ஷன் ஸ்டெச்சே ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டெச்லயும் ஹீரோடைய ஸ்மார்ட்னஸ் என்னங்கிறது நம்மளுக்கு எவிடென்ட்டா தெரியும். இது ரொம்ப ப்ராப்பரா மெத்தடிக்கலா ஃபாலோ பண்ணி அப்சர்வ் பண்ண வேண்டிய வேலை. அண்ட் ஃபாலோ பண்ற எல்லாருமே ஆர்மி ஆஃபீஸர். ஸோ அவங்களுக்கு அந்த நேக், அந்த டேலண்ட் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வகையில கிவன் தான். ஹீரோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கர கிளியரா, ஷார்ப்பா, ஷார்ட்டா இருக்கும். அண்ட் தமிழ்ல தான் கொடுப்பாரு. கூட இருக்கிற ஹிந்தி ஃப்ரெண்டு கூட அவர் பேசுறது புரியும்னா பாருங்களேன். இல்ல கலாய்களை, அது ஒரு வகையில நமக்கு சினிமாட்டிக் லிபர்ட்டி தான். படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அதெல்லாம் பெருசா தோணாது. இதுக்கப்புறம் இந்த சீன்ல என்ன நடக்குங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். 12 பேரும் 12 பேரை ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டா ஒரே நேரத்துல போட்டு தள்ளுவாங்க. அவ்வளவுதான்.
இந்த 2 லைன் மேட்ரை ஸ்க்ரீன்ல எவ்வளவு சூப்பரா பிரசன்ட் பண்றாங்கன்னு பாருங்க. முதல்ல சினிமாட்டோகிராஃபி. சந்தோஷ் சிவனுடைய மோஸ்ட் இம்ப்ரெசிவ் ஒர்க்ஸ்ல ஒண்ணு இந்த துப்பாக்கி. விஷுவலா ஸ்டாண்ட் அவுட்டா இருந்துச்சுங்கிறத தாண்டி விஜயை இவ்வளவு ஸ்டைலா, ஏஆர் முருகதாஸோட படத்தை இவ்வளவு ஸ்லீக்கா யாருமே பிரசன்ட் பண்ணதில்லை அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். இந்த ஒரு ஆஸ்பெக்டே விஷுவலா ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. தென் மும்பையோட லைவ் லொகேஷன்ஸ்ல ஷூட்டிங், அதெல்லாம் மும்பை தானா அப்படிங்கறத மும்பையில இருக்கிறவங்க சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். பட் ஸ்டில் நம்மள நம்ப வச்சாங்க இல்லையா, அதான் முக்கியம். 12 பேர் 12 இடங்களை ஃபாலோ பண்ற ஒரு பெரிய சீன் இல்லையா, கேமரா தொடர்ந்து ஒரு மூவ்மெண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் மும்பையோட இந்த லைவ் லொகேஷன்ன்றது இந்த சீனுக்கு ஒரு இன்டென்சிட்டியா ஒரு டென்ஷனை கண்டிப்பா ஆட் பண்ணுது. ஏன்னா எல்லா சீன்லயுமே எல்லா ஃப்ரேம்லயும் கண்டிப்பா ஒரு கூட்டத்தை காமிச்சிட்டே இருப்பாங்களே, இந்த கூட்டத்துல என்ன மாதிரி அட்டாக் நடக்க போகுதுங்கிற அந்த டென்ஷன் ஆல்ரெடி நம்ம மைண்ட்ல பிளான்ட் ஆயிருக்கும். ஸோ இவங்கெல்லாம் அந்த டெம்போ டிராவலர்ல இருந்து கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. கேமராவும் ஒரு ஹேண்டல்டா கேண்டிடான ஃபீல்ல அவங்க கூடவே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த சீன்ஸ்ல எல்லாம் ஒரு கூட்டத்துல ஒருத்தர் மாதிரியும் அவங்க கூடவே நடந்து போற ஒருத்தர் மாதிரியும் 2 விதமான பெர்ஸ்பெக்டிவா ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு சந்தோஷ் சிவன். இந்த ஸ்டைல் நம்மள ஒரு பார்ட்டிசிபென்ட் மாதிரியே ஃபீல் பண்ண வைக்கும். எல்லார் கையிலும் ஹீரோ ஒரு பேக் கொடுத்துருப்பாரு. அந்த பேக்ல துப்பாக்கி இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதுதான் ஆடியன்ஸுக்கும் அந்த பேக்ல துப்பாக்கி இருக்கு அப்படிங்கறது தெரிய வரும். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்ற மாதிரி அந்த துப்பாக்கி எடுக்கிறதையும் லோட் பண்றதையும் க்ளோஸ் அப்ல காமிச்சிருப்பாங்க. இதுல ஜெகதீஷ் கேரக்டர் மட்டும் தான் ஹீரோங்கிறதுனால அவருக்கு மட்டும் லோ ஆங்கிள், ஸ்லோ மோஷன், ஃபோக்கஸ் டெப்த்ங்கிற மாதிரி ஷாட் வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாரும் டெரரிஸ்ட ஷூட் பண்ணும்போது டக்குன்னு அந்த பக்கம் பாயிண்ட் ஆஃப் டெரரிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் கேமரா மாறும். ஸோ அந்த கேரக்டருக்கான சர்ப்ரைஸ் இதான் அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான ஷாட் இது. இந்த சீக்வன்ஸோட அடுத்த மிக முக்கியமான ஆஸ்பெக்ட் எடிட்டிங். எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாதோடைய அந்த எடிட்டிங்ல இந்த படம், இந்த சீக்வன்ஸ் ஒரு மாஸ்டர் கிளாஸ். 12 பேரை ஷூட் பண்ண போறாங்கன்னும் போது கிட்டத்தட்ட 12-13 மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஒரு 7 to 8 மினிட்ஸ்ல எஃபெக்டிவா காமிக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். ஸோ இந்த கிராஸ் கட்டிங், பேரலல் கட்டிங்னு சொல்லப்படுற விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த சீக்வன்ஸை பார்த்தே நீங்க கத்துக்கலாம். ஏன்னா ஆரம்பத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பிளான், எப்படி பண்ண போறோம், யாரை ஃபாலோ பண்ண போறோம் ஹீரோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாருங்கிறதுனால எல்லாத்தையுமே ரொம்ப டீடைலா காமிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டா இது இப்படிதான் நடக்க போகுதுங்கிறத சாம்பிள் மாதிரி காட்டினாலே போதும். ஆடியன்ஸ் அவங்க மைண்ட்ல கனெக்ட் பண்ணி புரிஞ்சுப்பாங்க. ஆடியன்ஸோட இந்த இன்டெலிஜென்ஸை மதிச்சு ரொம்ப எக்கனாமிக்கலா, எஃபெக்டிவா ஒரு சில ஷார்ட்ஸ்லயே இதுதான் விஷயம் அப்படிங்கறத சூப்பரா கன்வே பண்ணிருப்பாரு எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத். இந்த சீக்வன்ஸ் ஆரம்பிச்ச ஒரு சில நிமிஷங்களுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன்ங்கிற டெக்னிக்கை உள்ள கொண்டு வந்திருப்பாரு எடிட்டர். ரியல் டைம் டென்ஷனை ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு சூப்பர்வான டெக்னிக் இது. ஆனா இதை ஓவர் டூ பண்ணா டிஸ்ட்ராக்டிங்காகவும் ஆயிடும். அதனால இந்த 4-2-1 அப்படிங்கிற பேட்டர்ல தான் இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீனையும் எடிட்டர் யூஸ் பண்ணிருப்பாரு. இங்க ஒரு டெரரிஸ்ட் இன்னொரு டெரரிஸ்ட்டை மீட் பண்றது, அப்புறம் ஏதோ விஷயத்தை கை மாத்துறது, அப்புறம் ஒரு பேக்ல ஏதோ கொண்டு போறதுன்ற மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் க்ளோஸ் அப் காமிக்கும் போது அது இந்த டெம்போவை இன்னும் கூட ஏத்தும். இந்த 12 பேரும் கரெக்டா 12 பேரை ஃபாலோ பண்றாங்கங்கிற அந்த மொமெண்ட்ல தான் கரெக்டா அந்த 12 பேரும் வர அந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் இமேஜை எடிட்டர் யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த இடத்துல தான் ஹீரோ இந்த 12 பேரும் டெரரிஸ்ட் அப்படிங்கறத கான்ஃபரன்ஸ் கால்ல ரிவீல் பண்ணுவாரு. ஸோ அதோடைய கிராவிட்டியை ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அது எப்படி? ஸோ இந்த 12 ஸ்பிளிட் ஸ்கிரீன்லயும் டக்குன்னு அந்த டெரரிஸ்டோட க்ளோஸ்அப்ஸ் வரும். ஆனா இவங்க எல்லாரும் அந்த டெரரிஸ்ட் ஷூட் பண்ற அந்த 12 ஷாட்டையுமே ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல காமிச்சிருந்தா ப்ராப்பரா ரெஜிஸ்டர் ஆயிருக்காது. அதனால தனித்தனியா க்ளோஸ்அப்ஸ் மாதிரி தான் தனித்தனி ஷாட்டை தான் காமிச்சிருப்பாங்க. பட் ஆல்ரெடி நம்ம மைண்ட்ல இது ரியல் டைம் நரேஷன் அப்படிங்கிறது புரிஞ்சதுனால இது எல்லாத்தையுமே சைமல்டேனியஸா ஒரே நேரத்தில் நடக்கிற ஷாட்டுங்கிற மாதிரி தான் நம்ம மைண்ட் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கும். ஆடியன்ஸ் ஒரு சீனை எப்படி கன்சீவ் பண்ணுவாங்க, எப்படி புரிஞ்சுப்பாங்கிறத சைக்காலஜியை கரெக்டா புரிஞ்ச ஒரு எடிட்டர் பண்ண பிரில்லியன்டான ஐடியா இது. இதுக்கப்புறம் தான் இயக்குனர் முருகதாஸ் உள்ள வராரு. இதோட இந்த சீனை முடிச்சிருக்கலாம் சார், தப்பாலாம் தெரிஞ்சிருக்காது. ஆனா அதான் இல்ல, தான் ஷூட் பண்ண டெரரிஸ்டோட பாக்கெட்ல இருந்து ஒரு மொபைலை செக் பண்ணி எடுப்பாரு ஹீரோ ஜெகதீஷ். இதை மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம மைண்ட் அசியூம் பண்ணிக்கும், ஸோ மற்ற கேரக்டர்ஸ் இதை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த ஷூட் பண்ண ஒவ்வொருத்தருமே அந்த இடத்துல எப்படி கிளம்புனாங்க அப்படிங்கிறதையும் சூப்பரா காமிச்சிருப்பாரு. அதனால இந்த சீக்வன்ஸ் ஒரு பெர்ஃபெக்டான க்ளோஷர் கிடைச்சிருக்கும். அதுலயும் ஷூட் பண்ண ஒருத்தர் போட்ல இருந்து தண்ணியில எல்லாம் குதிச்சு தப்பிச்சு போறதை பார்க்கும்போது அது எவ்வளவு தூரம் இந்த சீனுடைய டிராமாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சின்ன ஆக்ஷனை காமிச்சு அங்க இருந்து கிளம்புவாரு. ஹாரிஸ் ஜெயராஜோடைய பிஜிஎம்க்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பீட்டோட தான் ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அசண்ட் ஆகி ஒரு பீக்கத்தோட இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஸ்ட்ரிங்ஸ், பெர்கஷன் கலவையா கலக்கி இருப்பாரு. ஒரு சில இடங்கள்ல இந்த பிஜிஎம் கேட்கும் போது பழைய ஏஆர்எம்னுடைய பிஜிஎம்லாம் கூட மைண்ட்ல வந்துட்டு போகும். பட் நம்ம அதை விட்டுருவோம். இவங்க கூட்டத்தோட கூட்டமா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது மும்பை அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க இல்லையா, சோ அந்த ஃபீலை கொடுக்கணுன்றதுக்காக லைட்டா அந்த மியூசிக்கோட ஸ்டைல மாத்திருப்பாரு. பட் ஸ்டில் ஒரு கண்டினியூஸான பீட்ல அந்த டென்ஷனை, அந்த டெம்போவை கரெக்டா ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பாரு. கரெக்டா இவங்க கன் எடுக்கும் போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் சைலன்ஸ் அப்படியே அடங்கிரும். அப்போ ஹீரோ வந்து ஒரு ஸ்பீச் வேற கொடுப்பாரு. ஸ்பீச்னா என்ன சொல்றாங்க, அந்த தீவிரவாதிகள் மட்டும் தான் பிளான் பண்ணுவாங்களா, நம்மளும் அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரவுசிங்கான விஷயத்த சொல்லும் போது அதுக்கேற்ற ஒரு ரவுசிங்கான மியூசிக் வரும். ஷூட் பண்ணுவாரு. இங்க லைட்டா இந்த தீம் மியூசிக்கோட வேற ஒரு வெர்ஷன் மைல்டா அப்படியே பேக்ரவுண்ட்ல பிளே ஆகிட்டே இருக்கும். கரெக்டா அவங்க ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை மெயின் தீம் மியூசிக் கூட கரெக்டா கனெக்ட் பண்ணுவாரு பாருங்க.
கண்டிப்பா தியேட்டர்ல உங்களே மறந்து நீங்க கை தட்டி இருப்பீங்க. அண்ட் இந்த மொத்த ஸ்ட்ரெச்லயுமே அந்தந்த லொகேஷனுக்கு ஏத்த சவுண்ட் டிசைனும் ஒரு முக்கியமான எலிமெண்ட். சில படங்களை ஹீரோஸ் மொத்தமா ஓன் பண்ணுவாங்க, சில படங்களை டைரக்டர்ஸ் மொத்தமா ஓன் பண்ணுவாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப சில படங்களை மட்டும்தான் ஹீரோ, டைரக்டர், எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர்னு எல்லாரும் சேர்ந்து ஓன் பண்ணுவாங்க. அது இவங்களோட படம் எதை சொன்னாலும் நம்ம நம்பலாம். அப்படி ஒரு படம் தான் இந்த துப்பாக்கி. நம்ம ஷோவோடைய மற்ற எபிசோட்ஸோட இந்த எபிசோட் ரொம்ப ஷார்ட்டா இருக்கே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அது இன்டென்ஷனல் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.